இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா பால் ரொம்ப நேரம் கொதிக்கும். தண்ணி இல்லாத பால் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆரஞ்சு கலர் பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுமுன்னே கொதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், தீய வச்சிடாதீங்க. இந்த ஸ்வீட் பேர் வந்து கலாக்கந்த். அது கல்கத்தா ஃபேமஸ் ஸ்வீட். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் பண்ணிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டே ஒரு டம்ளரில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிக்குது. இது நல்லா கொதித்து சுண்டும்போது லெமனை ஊற்றணும். லெமன் ஊற்றி நல்லா திரிய வைக்கணும். திரிய வச்சிட்ட பிறகு நல்ல மணல் மணலாக வரும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பொறுமையாக நீங்கள் அடி பிடிக்காமல் பாலை கலக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். ஸ்லோ ஐ மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் பாலை சுண்ட வைங்க, தீய வச்சிடாதீங்க. எனக்கு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை முடி லெமனை எடுத்து லைட்டாக ஒரு ட்ராப்ஸாக பிழிஞ்சு விடுங்க. பால் உங்களுக்கு தெரியும், கண் கூட பார்க்கலாம். ரொம்ப பிழிஞ்சிடாதீங்க, புளிப்பு வாசனை வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது கொதிக்க கொதிக்க ஒரு ட்ராப்ஸாக ஊற்றி நீங்கள் நல்லா பிழிஞ்சு விடுங்க. பாருங்கள் எப்படி திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 50 கிராம் சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் மாறும். அது சூடு ஆக ஆக உங்களுக்கு கட்டியாக ஆவாரும். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். பெங்காலி ஸ்வீட் மோஸ்ட்லி நெய்யும் பாலும் தான் அதிகமாக சேர்ப்பாங்க. எவ்வளோ தண்ணியாக இருந்த பால் எவ்வளோ அளவு இருந்துச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ கம்மியாகி மணல் மணலாக தெரிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும், அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜு. கைவிடாமல் கலரிகிட்டே இருங்க. நல்லா சுட சுட நம்ம டம்ளரில் ஊற்றிட்டோம், நெய் தடவின டம்ளரில். இதை அழகாக ஒரு நல்ல க்ளீனான டவலில் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் டவலில் ஃபோல்ட் பண்ண போகிறேன். இதை நல்லா டவலில் நம்ம ரேப் பண்ணி வச்சாச்சு. அந்த ஹீட்டெல்லாம் போய் அது ஒரு கலர் கொடுக்கும். நாளைக்கு நம்ம அதை பார்க்கலாம். டம்ளரில் இருக்கிறத தட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஷேப் அழகாக இருக்குல்ல? கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அழகாக ஸ்மூத்தாக வந்திருந்தது. கலாக்கந்த் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பிஸ்தாவை தூவிக்கலாம். அவ்வளோதான், டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த கலாக்கந்த் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.